புத்திசம் சொல்கிறோமா, புத்திசம் என்ன 2000 2500 வருஷம் பழசு. நம்மளோட சித்தர் காலம்லாம் போனீங்கன்னா அதை விட பழசு. சைனா போயிருக்கார் போகர். அங்கே சைனாவில் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார். போதி தர்மன் இப்போ 7ஆம் அறிவு படம் பார்த்தீங்கல்ல, இப்போ போதி தர்மன் எங்கே போனார்? சைனா போனார். சைனா எப்படி போனார்? வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, என் பேர் தினேஷ். சரிங்களா? இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்குன்னு தெரியும். கேளுங்க, எனக்கு என்ன தெரியும் அதை நான் சொல்றேன். இந்த ஆஸ்ட்ராலஜி எப்படி ஆரம்பிச்சது, அப்புறம் எதுக்கு ஜோடியாக் சைன் எல்லாருக்கும் இருக்கு இந்த அனிமலை வச்சு? இந்த அனிமல் இப்போ அஸ்ட்ராலஜி எங்கே ஆரம்பிச்சுன்னு கேட்டால் என்னை பொறுத்தவரைக்கும் இந்தியான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே சிவிலைசேஷன் ரொம்ப டீப்பாக இருந்தது. இங்கேருந்து நிறைய பேர் போனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அங்கே சைனாவில் தாவோயிசம் இல்லை தாவோயிசமுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள், நம்ம இன்றைக்கி புத்திசம் சொல்கிறோமா, புத்திசம் என்ன 2000 2500 வருஷம் பழசு. நம்மளோட சித்தர் காலம்லாம் போனீங்கன்னா அதை விட பழசு. நீங்கள் போகர் அங்கே போயிருக்கார், சைனா போயிருக்கார் போகர். அங்கே சைனாவில் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார். நிறைய புக்ஸ் அங்கே நமக்கு இங்கே கிடச்சிருக்கிற போகருடைய புக்ஸ்லாம் ரொம்ப கம்மி. சைனா ரொம்ப அதிகமாக பண்ணியிருக்காரு. இங்கே இப்போ அவர் கொல்லிமலை நிறைய இடத்துல தவம் பண்ணல, இங்கேருந்து நிறைய விஷயங்கள் அங்கே கொண்டு போயிருக்காரு. அப்போ இங்கேருந்து அவர் ஜோதிடமும் நிறைய கொண்டு போயிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அங்கே சைனாவில் இருக்குது. இன்னொன்று போதி தர்மன். இப்போ 7ஆம் அறிவு படம் பார்த்தீங்கல்ல, இப்போ போதி தர்மன் எங்கே போனார்? சைனா போனார். சைனா எப்படி போனார்? அப்படியே ட்ராவல் பண்ணி எந்த டைரக்ஷனாக போனார்? இந்த டைரக்ஷன் இங்கேருந்து ஒரிசா வழியாக இமயமலை வழியாக சைனா போகணும்னு நினச்சிட்ருக்கோம். அப்படியே நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. சரியா? சரி, அவர் எங்கே போனார்னு தெரியுமா? சைனாக்கு ஷாவ்லின் டெம்பிள் போனார். ஷாவ்லின் டெம்பிள் அவர் போல, அவர் தான் உருவாக்குனார். நீங்கள் இன்றைக்கி பார்க்குற எல்லா கும்ஃபுவும் உருவாக்குனது போதி தர்மர். ஷாவ்லின் டெம்பிள் அது எங்கேருந்து வந்ததுன்னா அடிமுறையிலேருந்து வந்தது. தமிழகத்தோடைய அடிமுறை வந்தது. அந்த ஷாவ்லின் டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னா சைனாவுடைய நார்த் ஈஸ்ட் கார்னரில் இருக்குது, ஜப்பான் கிட்ட வரும். சரியா? இவர் எதுக்கு அங்கே போகிறதுக்கு இங்கேருந்து இப்படி போகணும்? வேற ஒரு டைரக்ஷன் இருக்குல்ல. ஒன்று லாஜிக்கலாக அவர் யார்? பல்லவி இளவரசர். பல்லவர் அந்த காலத்திலே பல்லவர்கள் சோழர்கள் இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஆஸ்திரேலியா எல்லாம் கடல் வழியாக போனாங்க. அப்போ இவர் கடல் வழியாக போகாமல் எதுக்கு ஒரிசா வழியாக போனார்? ஸோ உண்மை என்னன்னா, அவர் ஒரிசா வழியெல்லாம் போகல, அவர் கடல் வழியாக போனார். அவர் எப்படி கடல் வழியாக போனார்னா, இங்கேருந்து விஜயநகரம்னு ஒன்று வரும், அதுதான் மலேசியா சிங்கப்பூர். அங்கேருந்து தாய்லாந்து போவார். தாய்லாண்டுலேருந்து தாய்வான் போவார். தாய்வான்லேருந்து ஜப்பான் போவார். ஜப்பானுடைய டிப்பில் இருந்து தான் சைனாக்கு போவார். இதுதான் ஒரிஜினல் ரூட்டு. இப்போ யாருன்னா உனக்கு எப்படி தெரியும், நீ பக்கத்தில் உட்காந்து பார்த்தியா அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த கண்ட்ரிக்கெலாம் போயிருக்கேன். ஒன்று. இன்னொன்று, இந்த தடங்கள் தேடி நான் போயிருக்கேன். சோழர்கள் தடங்கள் தேடி நம்ம நிறைய ரிசர்ச் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ நான் சொல்கிற சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஜப்பான், நீங்கள் எங்கே போனாலும் அங்கங்கே நிறைய முனிவர்களை நிறைய பார்க்கலாம். அவங்கள தெய்வமாக இன்றைக்கும் வழிபடுறாங்க. அவங்களுடைய தமிழ், அவங்களுடைய ஒரிஜினல் இன்றைக்கி அவங்க அந்தந்த ஊருக்காரங்க அவங்க பேர் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய புராணங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பியூர் தமிழ் பேர் வரும். அவங்களாம் யாருன்னா போதி தர்மர். அவர் இளவரசன் தான். அது படத்தில் கட்டுற மாதிரி தனியாலாம் போல, அவர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட தான் போனார். அதுக்கும் படைய கொட்டப்பில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அவர் போன முக்கியமான நாடுகள் இல்லை நகரங்கள் இல்லை கிங்டம் இல்லை ஒருத்தர் அங்கே ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு போனார். ஓகே, சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாய்லாண்டு போனால் நிறைய பேர் நிறைய விஷயம் பார்த்து சிரிக்கிறோம், மசாஜ் அது இதுன்னு சொல்லி சிரிச்சிட்ருக்கோம். ஆனால் என்னென்னா தாய்லாண்டில் ரியல் மசாஜ் சென்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், தாய்லாண்டோடைய டெம்பிள் பேலஸ் இருக்குது, கோல்டன் பேலஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே வெளியே பார்த்தீங்கன்னா தி ராயல் மசாஜ்ன்னு இருக்கும். அவங்க ராஜாக்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க, அரச குடும்பத்தினருக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முனிவருடைய சிலை இருக்கும். அந்த முனிவர் பார்த்தா எலும்பு கூடு மாதிரி இப்படி இருப்பார். எல்லா மசாஜ் சென்டர்லேயும் இருக்கும். என்னடா இது, நான் அந்த பேலஸ்க்கு அந்த பேலஸ் போனேன். பேலஸ் மாதிரி இவர் யாருன்னு அவங்க ஒரு பேர் சொன்னாங்க. அந்த பேர் தமிழ் பேர் மாரி இருந்தது. என்னடான்னு போய் தேடி பார்த்தா அவர் பேர் ஜீவானந்தம்ன்ற மாதிரி பேர் வரும். அவர் எதுக்கு இந்த மசாஜ் சென்டரில் வச்சுருக்கீங்க? அதுக்கும் இது, ஏன்னா அவங்க ராஜாங்களுக்கு பண்ணுறவங்க. அப்போனா அது எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அங்கே எதுக்கு இதை வச்சுருக்கீங்கன்னா, இவர் தான் காட் ஆஃப் மெடிசன்றாங்க. அந்த முனிவரை காட் ஆஃப் மெடிசன் என்னடான்னு தேடி போய் பார்த்தா போதி தர்மர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. அதில் இவர் மருத்துவத்தில் தலை சிறந்தவர். அந்த காலத்திலேருந்தே இன்னைக்கு தாய்லாண்டை நம்ம நிறைய விஷயத்தை கிண்டல் பண்ணுறோம். ஆனால் இந்த காலம் இல்லை, ஆதி காலத்துலேருந்தே
இந்தியா இல்லை மலேசியாவிலேருந்து ஆஸ்திரேலியா ஜப்பான் கப்பல் போகிறதுக்கு ரெஸ்ட் பீரியட் எங்கன்னு பார்த்தா தாய்லாந்து தான். அதே மாதிரி கப்பலில் பல நாளில் ட்ராவல் பண்ணி வருவாங்கள்ல, நிறைய பேருக்கு நோய் நொடி வந்தால் அவங்கள ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு வரதும் தாய்லாந்து தான். அப்போ தாய்லாந்து வந்து ஒரு மெடிக்கல் ஹப்பாக இருந்தது. இன்றைக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் மெடிக்கல் டூரிசம் அதிகம் எங்கன்னா தாய்லாந்து தான். ஸோ அந்த இடத்துல இவருடைய சேவை வேணும்னு போதி தர்மர் இவர் அங்கே வச்சுட்டு போவார். இவர் அங்கே நிறைய மருத்துவம் பண்ணி 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 நீங்கள் தாய்லாண்டில் ப்ராப்பர் மசாஜ் எடுத்தாலும் கேரளாவில் ப்ராப்பர் வர்மா மசாஜ் எடுத்தாலும் ஆல்மோஸ்ட் சிமிலராக வரும் நிறைய விஷயம். அவங்க தொடுற அந்த பாயிண்ட்ஸ் தொடுவாங்க வர்ம புள்ளிகள் ஆல்மோஸ்ட் சிமிலராக வரும். அதே மாதிரி நீங்கள் மலேசியா போங்க, தாய்வான் போங்க, ஒரு முனிவர் இருப்பாங்க. அவங்களோட புராணங்கள் தேடி பார்த்தா மோஸ்ட்லி நிறைய தமிழ் பேர்களாக வரும். அதனால தான் இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, இப்போ அங்கெல்லாம் ஜோசியம் பார்க்குறாங்களான்னு. தாய்லாண்டில் ஜோசியமாக மந்திரம் போடுவாங்க. தாய்லாண்டில் அவங்க ராஜாவை என்னென்னு கூப்பிடுவாங்கன்னு தெரியுமா? ராமா. தாய்லாண்டில் என்ன வேணால் பேர் வச்சுக்கோ, ஆனால் நீ ராஜாவாக பதவி இருக்கும்போது ராமா 1, ராமா 2, ராமா 3. இன்னொன்று அவர் ராஜாவாக ஆகும்போது என்ன பாட்டு பாடுவாங்கன்னு தெரியுமா? தாய்லாண்டில் தமிழ் பாட்டு இன்றைக்கும். அது என்னன்னு நான் சொல்ல கூட போய் தேடி பாருங்கள், தேடி பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி ஜோசியம் எல்லாத்துலேயும் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு அது பார்க்க தெரியாது, நான் எங்கள் பீப்புளில் நிறைய பேர் தெரியாது. ஆனால் ஜோசியம் பார்க்குறாங்களே, அப்போ அது அவங்களுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க பெரிய ஆளாகலாம்ல? தாராளமாக ஆகலாமே, நிறைய பேர் ஆகலாம். இப்போ நீங்கள் கஷ்டப்படுற ஜோசியரை மட்டும்தான் பார்க்குறீங்க. ஜோசியரில் எத்தனை கோடீஸ்வரங்க இருக்காங்க தெரியுமா? நிறைய கோடீஸ்வரங்க இருக்காங்க. இல்லை பெரிய பெரிய கோடீஸ்வரங்க, சரி நான் பேர் சொல்ல மாட்டேன் சரியா. ஏஷியாவில் 3rd பிக்கெஸ்ட் பணக்காரர், இந்தியாவில் பிக்கெஸ்ட் பணக்காரர். அவர் வீட்டில் 12 ஜோசியர் இருக்காங்க. நம்ம நிறைய பேர் சிஎம்ஐ ஜெயிச்சவங்க கூட ஜோசியருங்க இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஏன்னா பேர் சொன்னால் ஒவ்வொன்று இதுவாகுது. எல்லா பெரிய ஆளுங்களோடையும் ஜோசியர் இருக்காங்க. இப்போ அவங்களாம் என்ன 101 ரூபாய் தட்சணைக்கு அவங்க கூட இருக்கிறாங்கன்னு நினச்சினுக்கிறீங்க. அப்போ அவங்க பணக்காரா இல்லையா? அப்போ அவங்களுக்கு வந்து இவங்களை முன்னேற்றுறாங்கன்னா இவங்க கூட போனால் நம்ம முன்னேறோம் நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா? பிழைக்கிறவங்க பிழைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஜோசியம் தெரியாது சரி, ஆனால் ஜோசியக்காரர் தெரியும்ல, நீங்கள் போய் அவரை பார்த்து முன்னேறலாம்ல. அதுதானே பிரச்சனையே. எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்கிறாங்க தெரியல. நிறைய பேர் இதுதான். இப்போ ரீசெண்டாக கூட எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, எனக்கு வந்து ஒர்க் கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்னை பற்றி எதுவும் கேட்கல, வா ஜோசியக்காரருக்கு போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. ஓகேவா? அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி வேலை கிடைக்கலன்னா சொல்லிடணும், இது பிரச்சனை பண்ணி இது ஃபோக்கஸ் பண்ணப்பா படிப்பாக சொல்லிடணும். அவர் என்ன சொன்னார்னா, உனக்கு ஏதோ ஒரு கட்டில் பிரச்சனை, என் கூட பூஜையில் உட்காரு, நான் கட்டாவுக்கிறேன், நீ கட்டாவது இப்படி கூட வேலை கிடைக்கும். இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ எனக்கும் சின்ன வயசில் ஜோசியம் கூட்டுப்போம். நான் சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் என்ன நம்ப மாட்டாங்க. அதனால் அந்த அவங்க பார்க்கலாமா இவங்க பார்க்கலாமான்னு கூப்பிட்டு போவேன். கொஞ்ச நேரம் பேச்சு பிறகு அவங்களுக்கு நம்மளை பற்றி புரிஞ்சிடும். நான் இது ஜோசியக்காரங்க மன்னிச்சிருந்தோம். நான் என்ன செய்வேன்னா, ஃபஸ்ட்டு நீ ஒரு 2 கேள்வி கேளு, உன்னுடைய பாஸ்ட் ப்ரெடிக்ஷனை கேளு, அதை கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பாரு. அப்போனா இவருக்கு விஷயம் தெரியுதுன்னு அர்த்தம். ஒன்று. இன்னொன்று, உன் டவுட்டை ஜென்யூனாக கேளு. இப்போ நீங்கள் வளர்றீங்கல்ல, நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வளர்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15-20 நிமிஷம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க. பேசும்போது உங்கள் ஜாதகம் பார்க்காமே நான் ஒரு 2-3 விஷயம் சொன்னேன். நான் சொன்ன விஷயமும் உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கும், நான் பேசின விதமும் உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் இப்போ நீங்கள் ஒரு 1/2 hour என்கிட்ட ஃப்ரீயாக பேசுகிறீங்க. நானும் ஒரு பூஜை பண்ணோம், நடுவில் உட்கார எழுமிச்சு வச்சுருந்தா வாங்க போயிட்டே இருந்திருப்பேன். அந்த மாதிரி ஜோசியர்கிட்ட போகிறீங்க. ஓப்பனாக சொல்லணும்னா, ஜோசியர்கிட்ட நம்ம தான் பணம் கொடுத்து போகிறோம், நம்ம தான் பணம் கொடுக்குறோம், நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். அதுக்குன்னு உங்களை ஐசி வைக்கணும்னு சொல்ல மாட்டேன், என்ன இருக்கோ அதை சொல்லணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 கொஸ்டின் உங்கள் பாஸ்ட்டை பற்றி கேளுங்க. அகெயின் நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல, ஏன்னா சில பேர் இதை தப்பாகவும் எடுத்துப்பாங்க, எப்படி அப்படி சொல்லலான்னு. நான் சொல்லுவேன், இப்போ நானே நீங்கள் பார்க்க வரீங்கன்னா என்ன பிரச்சனை நான் கேட்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு 2-3 கேள்வி உங்களை கேட்பேன். கேட்டு நீங்கள் ஆமான்னு சொன்னால் ஓகே இந்த ஜாதகம். ஏன்னா சில பேர் தப்பான ஜாதகத்தை எடுத்து வருவாங்க. நம்ம எது சொன்னாலும் மேட்ச் ஆகலைன்னுவாங்க. ஒன்று அவங்க நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்கன்னு அர்த்தம், ஒன்று அவங்க நம்மளை டெஸ்ட் பண்ண வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நிறைய பேர் தப்பாக எழுதியிருப்பாங்க ஜாதகம். இப்போ தப்பாக எழுதின ஜாதகத்தை வச்சு நீங்கள் எத்தனை ஜோசியர்கிட்ட பண்ணாலும் தப்பாக தான் வரும் ஆன்சர். அந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் எழுதால் தானே பாஸ் ஆகும், பக்கத்து கொஸ்டின் பேப்பருக்கு எதிராக எப்படி பாஸ் ஆகும்? ஸோ எனக்கு ஜோசியம் கரெக்டாக ஜாதகம் கரெக்டானு செக் பண்ண நான் ஃபஸ்ட்டு 2 பாசிட்டிவ் கேள்வி கேட்பேன். அதுக்கு ஆமான்னு சொன்னால் ஓகே கரெக்டான ஜாதகம், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அதுமாதிரி நீங்களும் போகிறீங்கன்னா போனோன்னே எனக்கு இதெல்லாம் இந்த மூக்குத்தி அம்மனில் சொல்லுவாங்க, அம்மா வாயை திறக்காத, என் பொண்ணு கல்யாணம் ஆகல, உன் பொண்ணு கல்யாணம் ஆகல, அந்த கதையே இல்லை. முதல்ல எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும், ஏன்னா ஜாதகத்தில்
முக்காலம், இக்காலம், பிற்காலம், பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் 3த்தையும் பார்க்க முடியும். அப்போ பாஸ்ட்டை பார்த்து ஒரு 2 சொல்லட்டும். அதுக்கு நான் ½ அன் ஹவர் உட்காந்து எங்கள் தாத்தா சாப்பிட்டதெல்லாம் சொல்லிருந்தீங்கன்னா அந்த வேலைக்கு ஆகாது. ஒரு மீனிங்ஃபுல்லாக பாஸ்ட் இது நடந்துதா அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே இவர் சொல்கிறது கரெக்ட்னா அதுக்கப்புறம் ஃப்ளோவில் போகலாம். ஸோ அந்த மாதிரி காசு கொடுக்குறது நீங்கள் தான், அதனால் நீங்கள் கேள்வி கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கொஞ்சமாக கேளுங்க, பாஸ்டே ஒரு அரை மணி நேரம் இழுத்துடாதீங்க. இப்போ வந்து எனக்கு ஜாதகம் இல்லை, எனக்கு வந்து பிறந்த நேரமாக இது பண்ணல, எப்படி எனக்கு பிரசன்னம்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த பிரசன்னமில் நம்ம போட்டு பார்க்கலாம். பிரசன்னம்லேயே நிறைய வகை இருக்குது. சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், நிமித்த பிரசன்னம், நிறைய வகை இருக்குது. அந்த மாதிரி யார் வராங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில பிரசன்னங்கள் போட்டு பார்ப்போம். அதில் ஒர்க் ஆகும், அதில் நல்லா வரும். சார் இப்போ அந்த டிவானி காலனி படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அதில் எப்படி ஒரு ஜோசியர் படம் ஒரு பெரிய கட்டில் எடுத்துருப்பாங்க. ஆமாம் இருக்குது. அது நாடி ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி இருக்குது, அது ஒர்க் ஆகும். எல்லாருக்குமே இருக்குங்க, அது எல்லாருக்குமே இருக்குது. அது சித்தர்கள் வழி ஜோதிடம்ன்றது நிறைய விதமாக இருக்குது. நீங்கள் கேட்டிங்களா முன்னாடி, இப்போ சைனாவில் ஜோசியம் இல்லையா, ஜப்பானில் ஜோசியம், நான் ஜோசியம் இருக்குது. அவங்கவுங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதேமாதிரி இப்போ பிரசனம்ல வந்து இப்போ கேரளாவில் போனால் சோழி பிரசனம்னு நிறைய பேர் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பிரசனம் இருக்குது. அதேமாதிரி ஜோதிட முறையிலே நிறையா இருக்குது. இப்போ நாங்கள் கட்டம் வச்சு பார்க்குறோம். சில பேர் வந்து இப்போ அந்த கட்டு வச்சு பார்ப்பாங்க. சில பேர் இது எதுவுமே பார்க்க மாட்டாங்க, குறி சொல்லுவாங்க. கண்ணை மூடிட்டு கருப்பாக சொல்லிடான்னு குறி சொல்லுவாங்க. அதை தான் இன்றைக்கி இங்கிலீஷில் வந்து ஆகாஷிக் ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் மெத்தட். இதில் நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ஜோதிடம் ஒரு மெத்தட், அவ்வளோதான். எனக்கு நான் இப்போ நிமித்த பிரசனம் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் நான் ஜோதிடத்தை அதிகமாக ஏன் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா இது ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்குது. எனக்கு இது ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்குது. ஏன்னா ஒரு லாஜிக் கேட்டால் அந்த லாஜிக் சொல்ல முடியும். இப்போ சில பேர் இப்போ என் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தான் நான் இதுவும் எனக்கு சொல்லவும் வரும். நான் ஜோசியம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். திடீர்னுட்டு அவங்க ஏதோ ஒன்று கேட்கும் போது இப்படி தான் நடக்கும், முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சு விடுவேன். அது வந்து பர்ஃபெக்டாக நடக்கும். ஜோதிடம் வச்சு சொல்லியிருக்க மாட்டேன். அந்த தாட் எங்கேருந்து வந்துச்சே தெரியல, ஆனால் அது எனக்கு கரெக்டாக நடக்கும். அது வந்து அதுதான் ஆரூடம்னு சொல்லுவாங்க, இல்லை ஆகாஷ். அதுக்கு நான் சாமியாருன்னுலாம் சொல்லலை. பட் நீ கண்டினியூஸாக ஒரு ப்ராசஸில் இருக்கும்போது அந்த ஜோன் உள்ள போயிடுவேன், அது தானாக வரும். ஆனால் அது நான் எல்லாருக்கும் சொல்லணும்னா எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன், ரொம்ப ரேராக தான் சொல்லுவேன். ஏன்னா அது நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. எனக்கு நம்பிக்கைன்னு இல்லை, அதை வந்து எனக்கு லாஜிக் இல்லாமல் என்னால் அக்செப்டே பண்ண முடியாது ஒரு விஷயத்த. நானும் இன்ஜினியர், எனக்கு லாஜிக் இல்லாமல் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் அது என்னை மீறி வரும், அது ரொம்ப ரேராக வரும். சரி, அதான் ரேராக அதை நான் சொல்லுவேன். ஆனால் பொதுவாக எடுக்கும்போது ஜோதிடத்தை எடுத்துப்பேன். ஏன்னா இதில் என்ன கேள்வி நீ கேட்டாலும் எப்படி என்னால் அதில் என்ன லாஜிக்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் சில பேர் அந்த குறி சொல்கிறத மட்டுமே வச்சும் சொல்கிறவங்க இருக்காங்க. அதில் நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அதை வச்சு ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மை அதுதான். ஜோசியத்துக்கு போகிறோம், அவங்க வந்து இதான் நம்ம ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு போகிறோம். இப்போ அவங்க வந்து அந்த பரிகாரம் பண்ணி இந்த பரிகாரம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணால் எனக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகுமா? இப்போ பரிகாரம் உண்மையா பொய்யான்னு கேட்டால் ஒரு விஷயம் எனக்கு தடங்கள் பண்ணது, தடங்களை நகர்த்தி வைக்கணும்.